ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் ஒன்றான அசெஞ்சர்லேருந்து தான் ஒரு ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வேகன்சி பார்த்திங்கன்னா 12 லொக்கேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சம்பளமே பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தா ஃப்ரெஷர்ஸ் கூட எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கான டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா அசெஞ்சரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுன்ற ஒரு ஜாபுக்கு தான் வந்து இவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 11 மந்த்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 0 மந்த்னாவே ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 4,60,500 வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெங்களூரு, ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குர்காம், கொல்கத்தா, இந்தூர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீமில் எல்லா பேட்சில் பிரான்ச்சஸ் ஆஃப் பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ்சி, ஐடி வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த இயரில் முடித்தவங்கன்னா 2023 மற்றும் 2024 வந்து பாஸ் அவுட் ஆனவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. பார்ட் டைம் அண்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ, பிஜி, டிபிஎம் கேண்டிடேட் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்போர்டிங் அப்போது. இவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் வந்து எந்த ஒரு கேப்பிங்கும் இல்லாமல் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது பிடெக் பார்த்திங்கன்னா 4 இயர் கோர்ஸ்னால் 4 இயர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எம்டெக்கு, எம்எஸ்சி பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் எந்த கேப்பும் வந்து இருக்கக்கூடாது கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அசெஞ்சர் ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து அட்டன் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அசெஞ்சர் ரிலேட்டடான எந்த ஒரு இன்டர்வியூவும் அசஸ்மெண்ட்டும் வந்து அட்டன் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதற்கு எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறவங்கலாம் வந்து இந்த அப்ளை பண்ணிவிட்டு மெயிலில் தான் வந்து இவங்க வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அசஸ்மெண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜஸாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமும் வந்து மெயிலே வந்து ஷெடியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா மார்க் அசஸ்மெண்ட் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷத்தில் வந்து நடக்கும் அந்த மார்க் ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் தான் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அந்த இன்டர்நெட் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காக்னேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் நடைபெறும்ன்றாங்க இந்த அசஸ்மெண்ட்டு. இந்த காக்னேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த 50 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் எது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா காமன் அப்ளிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸு, சூடோ கோடு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கு, செக்யூரிட்டி அண்ட் க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு மெயில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து செகண்ட் அசஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. செகண்ட் அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கோடிங் அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கோடிங் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எந்த லாங்குவேஜ்லன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா C++, .NET, ஜாவா, பைத்தான் இந்த 5 லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜ்லாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டு. இந்த அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. இதற்கான செப்பரேட் லிங்க்கை நாங்கள் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதில் இருந்தால் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் மாஸ்டரின்னு சொல்லிட்டு இதில் இருந்தும், வெக்காபுலரியிலேருந்தும், ஃப்ளூயன்சி, ப்ரொனன்சியேஷன்லேருந்து வந்து கொஷின்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான அப்ளை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மற்றும் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஎஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எம்என்சி மற்றும் கவர்மெண்ட் செக்டர் வந்து ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி அப் டு டேட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த தகவலெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.